ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் நந்தினி பேசுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க பிளீஸ். எனக்காக நண்பர்களே, வாங்க வீடியோ உள்ள போகலாம். ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் நந்தினி பேசுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க பிளீஸ். எனக்காக நண்பர்களே கெஞ்சி கேட்டுகிறேன். இந்த 3 உணவை தவிர்த்தாலே 50% மாரடைப்பு வராம தடுத்துட முடியும். இனியாவது சாப்பிடறத நிறுத்துங்க. இதயத்தை ஆரோக்கியமாக இருந்தால் தானே ஒட்டுமொத்த உடலும் இயங்க முடியும். இதயம் தான் உடல் இயக்கத்துக்கு அடிப்படை. இந்த இதயத்தை பாதுகாக்கவும் மாரடைப்பு உள்ளிட்ட கார்டியோவாஸ்குலர் ஆபத்துகளை தடுக்கவும் சில வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும். அதில் முக்கியமான ஒன்று உணவு கட்டுப்பாடு. இதயத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டுமென்றால் கீழ்வரும் இந்த 3 உணவுகளை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். அந்த 3 உணவுகள் என்னவென்று பார்ப்போமா? இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கு உணவு கட்டுப்பாடு மிக அவசியம். எண்ணெய் அதிகமுள்ள உணவுகள், அதிக கலோரிகள் கொண்ட உணவுகள், சாச்சுரேட்டட் கொழுப்பு அதிகமுள்ள உணவுகள் ஆகியவற்றின் மீது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். அதில் கீழ்வரும் சில உணவுகளை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. இந்திய உணவுகளில் பெரும்பாலானவை பதப்படுத்திய உணவுகள் இருப்பதில்லை. ஆனால் அமெரிக்க மற்றும் மேலைநாட்டு உணவு வகைகளில் பெரும்பாலும் சாசேஜ், பேகன் உள்ளிட்ட பதப்படுத்திய இறைச்சிகளையே பயன்படுத்துவார்கள். பீட்சா, பர்கர் போன்றவற்றில் அதிகமாக இந்த வகை பதப்படுத்தப்பட்ட இறைச்சி வகைகள் தான் பயன்படுத்தப்படுகின்றன. இதை தவிர்ப்பது இதயத்துக்கு மிகவும் நல்லது. கார்டியோவாஸ்குலர் நோய் ஆபத்துகளுக்கு இந்த வகை பதப்படுத்தப்பட்ட இறைச்சி மிக முக்கியமான காரணம். இதில் சாச்சுரேட்டட் கொழுப்புகள் அதிகம் என்பதால் இரத்த குழாய்களில் கொழுப்புகள் படிந்து மாரடைப்பு உள்ளிட்ட ஆபத்துகளை உண்டாக்கக்கூடும். நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் ஸ்நாக்ஸ் என்றால் அது வீடுகளிலேயே சுகாதாரமான முறையில் தயாரிப்பது தான். ஆனால் இப்போது ஸ்நாக்ஸ் என்றாலே அது பதப்படுத்தி பாக்கெட்டில் அடைக்கப்பட்டதாக தான் இருக்கிறது. உருளைக்கிழங்கு சிப்ஸ், சீஸ் பால்ஸ் போன்றவற்றை தான் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுகிறார்கள். அதன் பேராபத்தை உணராமலேயே சிறுவயது முதலே பதப்படுத்தப்பட்ட ஸ்நாக்குகளை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கிறோம். இது இளம் வயதிலேயே மாரடைப்பு உள்ளிட்ட ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதை மறந்து விடாதீர்கள். குழந்தைகளுக்கு கடலை மிட்டாய், வீட்டில் செய்யும் ஸ்நாக்ஸ் வகைகள், பழங்கள் ஆகியவற்றை சாப்பிடக் கொடுங்கள். பதப்படுத்தப்பட்ட ஸ்நாக்ஸ்களை தவிர்த்திடுங்கள். பொதுவாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லா வயதினருக்குமே கார்பனேட்டட் பானங்கள் குடிப்பது மிக ஆபத்தானது. கார்பனேட்டட் பானங்களில் அதிகப்படியான சர்க்கரை, அதிக கலோரிகள், இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கும் மோசமான ரசாயனங்கள் இதயத்தை மிக மோசமாக பாதிக்கும். அதிலும் சமீப காலத்தில் டயட் சோடா என்கிற பெயரில் விற்கப்படுகிறது. அதை குடித்தால் எந்த ஆபத்தும் கலோரிகளும் கிடையாது என்று தவறாக புரிந்து கொள்கிறோம். ஆனால் டயட் சோடாவிலும் சாதாரண சர்க்கரை அளவை காட்டிலும் 20 மடங்கு கலோரிகள் அதிகம். அது மிக ஆபத்தானது. கார்டியோவாஸ்குலர் நோய்களின் ஆபத்தை அதிகரிக்கச் செய்யும். ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் நந்தினி பேசுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க பிளீஸ். எனக்காக நண்பர்களே கெஞ்சி கேட்டுகிறேன்.